ஒரு காலத்தில் ஆற்றினருகே அடர்ந்த காடு ஒன்று இருந்தது. அந்த ஆற்றின் கரையில் ஒரு பெரிய மாமரமும் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு புத்திசாலி குரங்கு வசித்தது. அது தினமும் மரத்திலிருந்து இனிப்பான மாம்பழங்களை பறித்து சாப்பிடும். அந்த குரங்கு மிகவும் அன்பானது. மரத்துக்கு வரும் பறவைகளுக்கும் சிறு விலங்குகளுக்கும் பழங்களை பகிர்ந்து கொடுக்கும். அதே ஆற்றில் ஒரு முதலை வசித்தது. அந்த முதலை குரங்கின் இதயத்தை சாப்பிட வேண்டும் என்று நினைத்தது. அத்தகைய கொடிய எண்ணத்துடன் அது ஒரு தந்திரத்தை ஓட முடிவு செய்தது. ஒரு நாள் குரங்கிடம் முதலை சென்று ஆற்றின் அப்புறம் பல வாழை மரங்கள் நிறைந்த தோட்டம் இருக்கிறது என்று பொய் சொல்லியது. அதை கேட்ட குரங்குக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது. உடனே அந்த தோட்டத்தை பார்க்க ஆசைப்பட்டது. முதலை, நான் உன்னை முதுகில் ஏற்றிக் கொண்டு போகிறேன் என்றது. கவலைப்படாமல் அதன் முதுகில் ஏறியது. அவர்கள் ஏரியின் நடுவில் வந்து சேர்ந்தபோது முதலை தனது கொடிய திட்டத்தை வெளிப்படுத்தியது. உன் இதயத்தை சாப்பிட நான் அழைத்து வந்தேன் என்று சொன்னேன். இதை கேட்ட குரங்கு பயந்தாலும் தன்னை காப்பாற்ற புத்திசாலித்தனமாக யோசித்தது. ஐயோ, நான் என் இதயத்தை மரத்தில்தான் விட்டு வந்துவிட்டேன். என்னை திரும்பக் கொண்டு செல், அதை எடுத்துத் தருகிறேன் என்றது. முதலை அது உண்மையென்று நம்பி குரங்கை கொண்டு திரும்பியது. கரைக்கு வந்ததும் குரங்கு உடனே மரத்துக்கு மேல் பாய்ந்து ஏறி முதலைக்கு மேலே இருந்து, மனுஷன் கூட இதயமில்லாமல் உயிர் வாழ முடியாது. என்னை ஏமாற்ற உனக்கு வெட்கமில்லையா? நீ கொடியவன். இனி நம்மில் நட்பு இல்லை என்றது. முதலை வெட்கப்பட்டு வேறு வழியில்லாமல் அமைதியாக போயிற்று. அந்த நாளிலிருந்து குரங்கு யாரையும் நம்பும் முன் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொண்டது.